நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் பிபாரிஸ். இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் செலிபிரிட்டியை பத்தி நம்ம நிறைய வீடியோகள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில இன்னும் ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை வச்சு பார்த்தீங்கன்னா நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காக இந்த வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சிருக்கோம். ஜோதிடத்தை ரொம்ப எளிதில் கத்துக்கக்கூடிய மெத்தடுக்கு நம்ம வர்றோம். ஒரு ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் 2 எழுத்துல இருக்கு. அது என்ன 2 எழுத்து? ஸோ அதை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கான ஒரு உகந்த நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வசந்த பஞ்சமி, பஞ்சமி திதி, பூரட்டாதி நட்சத்திரம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லேர்னிங் பண்றதுக்கு, அதாவது கத்துக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு உகந்த நாள் தான் இன்றைய நாள். ஸோ இந்த நாளில் நம்ம நேயர்களுக்கு ஜோதிடத்துல இதுவரைக்கும் ஒரு டைப் ஆஃப் த ஜோதிடத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜோதிடத்துல இன்னும் பல வகைகள் இருக்கு. அதுல ஒரு வகையை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். இந்த நியூ லேர்னிங் மெத்தட் ஜோதிடத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜெமினி அஸ்ட்ராலஜி. ஸோ அது என்ன ஜெமினி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத விபாரிஸ் விளக்கமா சொல்ல போறாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபாரிஸ். ஸ்லைட்ஸ் தெரியுதாங்கண்ணா? தெரியுது. ஓகே. ஸோ ஓகே, ஜெமினி அஸ்ட்ராலஜி சரகாரகாஸ் இதான் நம்ம பார்க்க போறோம் டாபிக். இன்னைக்கு டாபிக் அதாவது மகரிஷி ஜெமினி அப்படிங்கிறவர் தான் இந்த ஜெமினி சூத்திரம் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்துல இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு விளக்கமா. நம்ம பிரகத் பாரசார ஹோரசாஸ்திரம் அந்த புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பார்ட் 1 அப்படிங்கிறதுல அந்த புத்தகத்திலே ஜெமினி ரிஷியோட சூத்திரங்கள்லாம் இருக்கும். ஜெமினியோட சூத்திரங்கள் அது அப்படியே கன்னியூவா வரும். ஸோ பராசரி அஸ்ட்ராலஜி விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது தான். ஸோ இவரோட கான்செப்ட் இண்டிபெண்டான கான்செப்ட் தான். இவர் அதான மகரிஷி ஜெமினி பாத்தீங்கன்னா டிசைபிள் ஆஃப் சேஜ் வேத வியாசா அவரோட டிசைபிள் தான். ஸோ இது ஒரு யூனிக்கான ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி டெக்னிக்ஸ் தான் ஜெமினி ரிஷி கொடுத்துருக்காரு நமக்கு. ஸோ அதை பத்தி நாம பார்க்கலாம். ஸோ சரகாரகாஸ் அப்படிங்கிறதுலயே மீனிங் என்னன்னா, சரகாரகாஸ் அப்படின்னா சர அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா மூவபிள், அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா மீனிங். அதனால சரகாரகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெமினி அஸ்ட்ராலஜி பொறுத்தளவுக்கு ஜெமினி ரிஷி என்ன சொல்றாருன்னா, சரகாரஸ் 7 ஒரு டைப்ல இருக்கு. 7 காரகாஸ் ஒரு இது சொல்லியிருக்காரு, 8 காரகாஸ் சொல்லியிருக்காரு. 8 காரகா பித்ருகாரகன் அப்படிங்கறத உள்ளுக்கு ஆட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல பித்ருகாரகன் எடுத்துட்டு யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல பித்ருகாரகன் யூஸ் பண்ணிட்டு வச்சு நம்ம சரகாரகா கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ 7 காரகா கரெக்டா 8 காரகா கரெக்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நிறைய மக்களுக்கு இருக்கு. ஸோ பித்ருகாரகன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பித்ருக்கள் நமக்கு இருக்காங்க. அப்படிங்கும்போது பித்திருக்கள் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் 7 காரகா யூஸ் பண்ணணும். பித்திருக்கள் இருக்கிறவங்க எல்லாருமே 8 காரகா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்க்ளூடிங் அந்த பித்திரு காரகன்னு சொல்லுவாங்க அந்த ஜெமினியில். நான் வர பார்க்கலாம் நம்ம என்னென்ன காரங்கள் தான் அடுத்து நான் சொல்றேன். சரி, ஸோ அப்படியே நான் அடுத்த ஸ்லைட் போறேன். ஸோ அதை நம்ம இது சரகாரகாஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், பிக்ஸ்டு கிடையாது. பிக்ஸ்டுனா ஸ்திர காரகா தான் பிக்ஸ்டா இருக்கும். இப்ப செவ்வாய்னா பூமி அப்படிங்கிறது ஸ்திர காரகம், அந்த மாதிரி நேச்சுரல் காரகாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம சரகாரகாஸ்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்ல போறோம். ஓகே. ஸோ அப்படிங்கும்போது இது எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா டிகிரியை பேஸ் பண்ணி இருக்கு. கிரகத்தோட டிகிரி என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஸோ இதுதான். ஓகே, அடுத்தது நான் சொல்றேன் ஹவு மெனி சரகாரகாஸ் அப்படிங்கிறதான். ஸோ நான் இங்க யூஸ் பண்றது அதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி 8 சரகாரகாஸ் ஸ்கீம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன 8 காரகாஸ் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஆத்ம காரகன் அப்படிங்கிறது 1, அமத்திய காரகன், பிராத்திரி காரகன், மத்திரி காரகன், பித்ரு காரகன், புத்திர காரகன், கணத்தி காரகன், தாரகாரகன். ஓகே. சோ இதுல ரூல் ஆஃப் கால்குலேஷன் நம்ம பார்ப்போம். ஆத்ம காரகன் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற கிரகம், அதான் ஆத்ம காரகன். ஒரு ஜாதகத்துல ஹையஸ்ட் டிகிரி எந்த கிரகம் இருக்கோ அதுதான் ஆத்ம காரகன். அதுக்கடுத்து செகண்ட் ஹையஸ்ட் டிகிரி பாத்தீங்கன்னா அமத்திய காரகன். 3வது ஹையஸ்ட் டிகிரின்னு பாத்தீங்கன்னா பிரத்ரி காரகன். 4வது ஹையஸ்ட் டிகிரி மத்திரி காரகன். 5வது ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற கிரகம் பித்ரி காரகன். 6வது ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற கிரகம் புத்திர காரகன். 7வது ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற கிரகம் கணத்தி காரகன். 8வது ஹையஸ்ட் டிகிரி தாரகாரகன்.
சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுவும் உள்ளுக்கு வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ராகு ஆர் கேது கேன் பிகம் எனி ஆஃப் திஸ் காரகாஸ் அப்படின்னு சொன்னா இதுல எந்த காரகன் வந்தாலும் ராகு கேது வரலாம் அப்படிங்கிற சொல்றேன். ஓகே. இப்ப ராகு கேதுக்கு கால்குலேஷன் எப்படி பண்றது? ஹையஸ்ட் டிகிரின்னு சொல்லிட்டோம். ராகு கேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஹையஸ்ட் டிகிரி நம்ம சூஸ் பண்ண முடியாது இல்லையா? சோ ராகுக்கு வந்து கண்டிப்பா. டிகிரியில ஒரு ராசியோட டிகிரி எவ்வளவு? 30 டிகிரி. கரெக்ட். ஒரு ராசியோட டிகிரி வந்து 30 டிகிரி இருக்கிறது தான் ஒரு ராசி. சோ அந்த 30 டிகிரில இருந்து ராகுவோட டிகிரியை கழிச்சிட்டீங்கன்னா அதுதான் ஜெமினியில ராகு டிகிரி அப்படிங்கறது நம்ம சொல்றோம். அது கேதுக்கும் அதே டிகிரி தான் இருக்க போகுது, அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓ. ஓகே. மற்றபடி இந்த ராகு கேதுக்கு மட்டும் இந்த கால்குலேஷன்ல இந்த வித்தியாசம் 30 டிகிரில இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ராகு கேது என்ன அதாவது நம்ம சொல்றோம், எப்பவுமே வக்கரமா இருக்கிறனால எப்பவுமே ரிவர்ஸ்ல போறது அப்படிங்கறதுனால ராகு கேது மட்டும் எப்பவுமே ரிவர்ஸ்ல தானே போகும். ஓகே. ரிவர்ஸ்ல போகுது அப்படிங்கறனால நம்ம 30 டிகிரில இருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஒரு புரிதலுக்காக ஜாதகத்துல கேட்போம். சொல்லுங்க. ஒரு புரிதலுக்காக, நேயர்கள் புரிதலுக்காக. இப்ப நம்ம பிறக்கும் போது நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கிரகம் ஒரு டிகிரியில இருக்கும்போது தான் பிறக்க போறோம். அப்ப ராகுவும் கேதுவும் நம்ம பிறக்கும் போது ஒரு டிகிரியில இருக்காங்கன்னா அதை அந்த 30 டிகிரியோட மைனஸ் பண்ணும்போது பேலன்ஸ் என்ன வருதோ அந்த டிகிரி எடுத்துக்கணுங்கிறீங்க, கரெக்டா? கண்டிப்பா ஓகே, ரைட். கண்டிப்பா. சோ அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பிறந்த ஜாதகத்துல ராகு ஒரு 10 டிகிரி மேச ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ நீங்க என்ன சரி. பண்ணணும், 30 டிகிரி மைனஸ் 10 போட்டீங்கன்னா 20 டிகிரி வரும். சோ 20 Correct. டிகிரி தான் நம்ம ஜெமினியோட ராகு டிகிரி அப்படிங்கறது பாத்துக்கணும். வெரி குட். சோ கேதுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா ஒரே இடத்துல டைரக்ட் ஆப்போசிட்ல தான் கேது இருப்பாரு. சோ நீங்க ஆன்சர் வந்து சேமா தான் இருக்கும். ஓகே. ஓகே. சோ ஆத்ம காரகன்னா என்ன, அதுல இருந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கறத இங்க இருக்கு இந்த ஸ்லைட்ல. ஆத்ம காரகன் அப்படிங்கிறது 1ஆம் வீட்டோட காரத்தத்துவத்தை எல்லாம் குறிக்கூடியது. சோ 1ஆம் வீடு அப்படிங்கிறது உடம்பு, ஆரோக்கியம், பர்சனாலிட்டி இந்த மாதிரி லக்னம். விஷயங்களை குறிக்கூடியது தான். அதான் 1ஆம் வீடு லக்கணம் அப்படிங்கிறது. ஓகே. ஆத்ம காரகன்ல நீங்க என்ன பார்க்கலாம், ஆத்மாவோட பர்பஸ் என்ன, ஆத்மாவோட ஆசைகள் என்ன, வாழ்க்கையில என்ன எதை நோக்கி போக போகுது, அந்த நம்மளோட விதி பலன்கள் குறிக்கூடியது, அந்த மாதிரி நம்மளோட டெஸ்டினியை வந்து பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது ஆத்ம காரகன். ஒரு ஜாதகம் எங்க இருக்குது, ஆத்ம காரகன் என்ன ராசியில் இருக்கு, எத்தனாம் வீட்டுல உட்காந்துருக்குது, எந்த கிரகத்தோட சேர்ந்து உட்காந்துருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செக் பண்ணி ஆத்மாவோட ஆசைகளை கண்டுபிடிக்கலாம், ஆத்மாவோட பர்பஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். நீங்க நார்மலா நீங்க என்ன சொல்றேன்னா ஆத்ம காரகன் இந்த 1ஆம் வீட்டோட காரத்தத்துவத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமர்த்திய காரகன் சொல்றேன். செகண்ட் ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற பிளானட் தான் அமர்த்திய காரகன். சோ இது வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த அமர்த்திய காரகனை யூஸ் பண்ணி வேலையை செக் பண்ணலாம், வேலை தொழில் அந்த மாதிரி விஷயங்கள் செக் பண்ணிக்கலாம், குடும்பத்தை பத்தி பார்க்கலாம், காசு எப்படி சம்பாதிப்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது 2ஆம் வீட்டோட காரத்தத்துவத்தை எல்லாமே நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். கெரியர், பினான்ஸ், அதாவது பணம், ரெண்டும் பணம் சம்பாதிக்கிறது, ஃபேமிலி, கெரியர் எல்லாமே பார்க்கலாம். ஃபேமிலி, கெரியர், ஃபைனான்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிராத்திரிகாரகன், பிகே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து 3ஆம் வீட்டோட காரத்தத்துவத்தை குறிக்கக்கூடியது. சோ 3ஆம் வீட்டோட காரத்தத்துவம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சிப்லிங்ஸ், டிராவலு, திறமைகள், நம்மளோட திறமைகள், அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி இந்த மாதிரி விஷயங்கள், சிஸ்டர்ஸ், கசின்ஸ், தைரியம், இந்த மாதிரி எல்லாமே குறிக்கக்கூடியது பிராத்திரிகாரகன், பிகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்திரிகாரகன். மத்திரிகாரகன் அப்படிங்கிறது 4ஆம் வீட்டோட காரத்தத்துவத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ப்ராப்பர்ட்டி, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்டது, மன நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது 4ஆம் வீடு. சோ இந்த 4ஆம் வீடு காரத்தத்துவம் மத்திரிகாரகன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்கே. ஓகே. எம்கே, ஆமா. அடுத்து வந்து பித்ருகாரகன். பித்ருகாரகன் பிஐகேன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களோட கர்மாவை பத்தி குறிக்கக்கூடியது, மூதாதையர்களோட கர்மா அப்படின்னு சொல்லுவோம்ல. பித்ரு தோஷம் இருக்குன்னு ஜாதகத்துல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஜோதிடர்கள் எல்லாம் பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். இந்த பித்ரு யோகம், பித்ரு தோஷம் எல்லாத்தையுமே இந்த பித்ருக்காரகன் இருக்கிற பொசிஷன்ல வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ பித்ருக்கள் மூலியமா நமக்கு நல்ல என்ன அதிர்ஷ்டம் இருக்கா, இல்ல பித்ருக்கள் மூலியமா தோஷங்கள், சாபங்கள் இருக்கா, இப்படிங்கிற விஷயத்தையும் பித்ருக்காரகன் மூலியமா செக் பண்ணிக்க முடியும். வெரி குட்.
இது வந்து அதான் நமக்கு தெரியும் 5வது ஹையஸ்ட் டிகிரி இருக்கக்கூடிய பிளானட். ஓகே, அடுத்து வந்து புத்திரகாரகன். ஸோ புத்திரகாரகன் பிகே அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவாங்க. 5ஆம் வீட்டோட காரகத்துவத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. எஜுகேஷன், கல்வி சம்பந்தப்பட்டது, புத்திசாலித்தனம், மைண்டு, புதுசா யோசிக்கிறது, கிரியேட்டிவான யோசிக்கிறது, குழந்தைகள், பேரு, புகழ், பதவி, இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது புத்திரகாரகன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கணத்திகாரகன், ஜிகே அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவாங்க. ஜிகே அப்படிங்கும் போது 6ஆம் வீட்டோட காரகத்துவத்தை எல்லாமே குறிக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கடன், நோய், எதிரி, கோர்ட்டு, கேஸ், பிரச்சனைகள், சேலஞ்சஸ், காம்படிஷன் இதெல்லாமே குறிக்கக்கூடியது. இது வந்து கணத்திகாரகன் சொல்லுவாங்க. 7வது ஹையஸ்ட் டிகிரி உள்ள பிளானட். தாரகாரகன் இருக்கிறதுலே லோயஸ்ட் டிகிரி எந்த கிரகம் இருக்கும் நம்ம ஜாதகத்துல, அதுதான் தாரகாரகன். அதாவது 8வது ஹையஸ்ட் டிகிரின்னு சொல்லலாம், இல்ல இருக்கிறதுலே லோயஸ்ட் டிகிரின்னு சொல்லலாம். எந்த கிரகம் லோயஸ்ட் டிகிரியில் இருக்கோ அந்த கிரகம் நமக்கு தாரகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். தாரகாரகன் அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும், தாரகாரகன் எல்லாத்துக்குமே தெரியும் 7ஆம் வீட்டோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 7ஆம் வீடு அப்படிங்கும்போது கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது. கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க, என்ன நேச்சர், அவங்களோட நேச்சர் என்ன, கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி, ரிலேஷன்ஷிப், லவ் விஷயம், பார்ட்னர்ஷிப், பிசினஸ் சம்பந்தப்பட்டது, இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது தாரகாரகன் அப்படிங்கிறது. ஸோ இந்த கால்குலேஷன் இதெல்லாம் நீங்க செக் பண்றதுக்கு என்ன சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னு ஃப்ரீயா இருக்கிற 2 சாஃப்ட்வேர் நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஜெகநாத கோரா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து விண்டோஸ் OS யூஸ் பண்றவங்களுக்கு, லேப்டாப்ல சிஸ்டத்துல செக் பண்றவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ண முடியும். நீங்க கூகுள் சர்ச்ல ஜெகநாத் கோரா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போன்ல, மொபைல் போன்ல நீங்க பாக்குறீங்க, ஆண்ட்ராய்ட் போன்ல பார்க்கணும் அப்படின்னா ஜோதிஷ் ஆப்னு சொல்லிட்டு இருக்கு. அதுலயும் நீங்க வந்து இதுவும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இதுலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும்னா 8 காரகாட்ச் ஸ்கீம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த செட்டிங்ஸ்ல 8 காரகாட்ச் ஸ்கீம் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அது மூலியமா உங்களுக்கு என்ன காரகத்துவத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, என்ன காரகத்துவத்துல இப்போ ஆத்மகாரகன் என்ன பிளானட், மத்திய காரகன் என்ன பிளானட், ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம வந்து இதை பத்திய டீட்டெயிலா ஒவ்வொரு வீடியோவை நம்ம போடுவோம். ஓகே, அவ்வளவுதாங்க. ஓகேங்க. இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்மளோட நேயர்களுக்கு ஜோதிட லேர்னிங் உடைய ஸ்டார்டிங் வீடியோவா இன்னைக்கு நம்ம வந்து தொடங்கியிருக்கோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு தரப்போகுது. இனி வரும் நாட்கள்ல நீங்க அதை வந்து ஃபீல் பண்ண போறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு அப்படின்னா 0 டிகிரிலேருந்து 30 டிகிரி, ஏன்னா டிகிரியை கால்குலேட் பண்ணி தான் இந்த ஜெமினி அஸ்ட்ராலஜி நடக்க போகுது. ஸோ அப்போ ஒரு டிகிரி என்ன டிகிரி அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வீடும், நமக்கு வந்து மொத்தம் 12 வீடு இருக்கு. மேசத்துல தொடங்கி மீனம் வரைக்கும் 12 வீடு இருக்கு. ஒரு வீடுங்கிறது 0 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரைக்கும் உள்ளது தான் ஒரு வீட்டோட அளவு. ஒரு வீட்டுக்கு 30 டிகிரி அப்படின்னா 12 வீடு இருக்கும், மொத்தம் 360 டிகிரி. இதுதான் வானியல் ஜோதிட சாஸ்திரம். ஃபுல் சர்க்கியூட்டுங்கிறது 360 டிகிரி. ஸோ இந்த 360 டிகிரியில தான் நம்ம எல்லாமே ஏதோ ஒரு டிகிரியில ஒவ்வொரு கிரகமும் டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது தான் நம்ம பிறக்கிறோம். சரிங்களா? நம்ம பிறக்கும் போது எல்லா கிரகமும் ஒவ்வொரு டிகிரியில இருக்கும். அந்த டிகிரியை பேஸ் பண்ணி ஹையஸ்ட் டிகிரி போகும்போது அது ஆத்மகாரகனாகவும், லோவஸ்ட் டிகிரி போகும்போது அது தாரகாரகனாகவும் அமையும் அப்படின்னு விபாரி சொன்னாங்க. ஸோ இதன் அடிப்படையில நம்மளுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், இதை வச்சு நம்ம என்ன டிகிரியில நம்ம ஒவ்வொரு கிரகம் இருக்கும்போது பிறந்திருக்கோம், அந்தந்த கிரகம் என்ன கார தத்துவத்துக்கு உட்பட்டு இருக்கு, ஏகேவா இருக்கா, ஏகே மீன் ஆத்மகாரகனா இருக்கா, டிகேனா தாரகாரகனா இருக்கா, பிகேனா புத்திரகாரகனா இருக்கா, இல்ல ஏஎம்கேனா அமர்த்திய காரகனா இருக்கா, அப்படிங்கிறதுலாம் ஜிகேனா கத்ரி காரகனா இருக்கா, இந்த மாரி நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமான சாஃப்ட்வேர் என்ன அப்படி இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய பேர் சொல்ல தயங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பப்ளிக்கா உங்களுக்கு வெளிப்படையா சொல்லியிருக்கோம். மொபைல் ஆப்பா இருந்தது அப்படின்னா ஜோதிஷ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு போன்ல அதை ஏற்றி நீங்க மொபைல் மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க லேப்டாப், மொபைல், டெஸ்க்டாப் வச்சிருந்தீங்கன்னா ஜெகநாத் ஹோரா அப்படிங்கிற வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதையும் வெளிப்படையா நம்ம நிகழ்ச்சியில நம்ம சொல்லியிருக்கோம். இனிமேதான் இந்த ஆட்டமே சூடு பிடிக்க போது, ஒவ்வொரு கிரகம் என்னென்ன பண்ண போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு ஜிகேனா என்ன இருந்திருக்கு, ஏகேல என்ன நடந்திருக்கு, எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப ஜிகே உங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஏகே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இனிவரும் வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். ஜெமினி அஸ்ட்ராலஜியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வேணும்.
பிபாரிஸும் நானும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து பெருந்தன்மையோடு மக்களுக்கு இதெல்லாம் வெளிப்படையா சொல்லணும், ஜோதிடம் பரவணும், உண்மையான ஜோதிடத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல இந்த முடிவை நாங்கள் இருவரும் எடுத்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து உங்க முன்னாடி கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வரும் நாட்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போது. நம்மளுடைய நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம பாருங்க. ஜோதிட ஆர்வம் இருக்கிறவங்களும் ஜோதிடத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நிகழ்ச்சியை தவற விடாம பாருங்க. உங்களுடைய நல்ல ஆதரவை எங்களுக்கு வழங்குங்க. நல்ல நிகழ்ச்சி தொடர்ந்து வரும். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.